Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். This is Shivaji. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட தெரியலன்னா ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டவங்க உங்களுடைய டார்கெட் நீங்கள் என்ன செட் பண்ணுறீங்களோ அந்த செட் பண்ணுற டார்கெட் எல்லாம் கம்ப்ளீட் ப்ரைஸ் ரீச் ஆகிறவெல்லாம் ஹோல்ட் பண்ண கற்றுக்குங்க. பாதி டார்கெட்டில் வெளியே வராதிங்க. அட்லீஸ்ட் 1:1 மினிமம் செட் பண்ணுங்கள். ஏன்னா அது ரொம்ப இருக்கிறதுலே வந்து 1:1 தான் வந்து ரொம்ப லோ. அதை விட நீங்கள் 0.1 கம்மி பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு அந்த ட்ரேடிங் பண்ணி அந்த யூஸும் கிடையாது. ஓகே, ஏன்னா பேசிக் தான் 1:1, அதுக்கப்புறம் 1:1.5, 1:1.2, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு போங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என்ன மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது இந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், அமேசிங் பவர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு போட்டிருக்கேன். அதாவது இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுதோ இல்லை வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதாவது இந்த வீடியோ ஆல்மோஸ்ட் நம்ம லைக்ஸ் எந்த அளவுக்கு வருதுன்னு பார்க்கலாம். ஏன்னா வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி இது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் பற்றி நிறைய வீடியோவில் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். இதில் நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு ப்ரொசீஜர் கூட கொடுத்துருக்கேன். கீழே அந்த வீடியோக்கு லிங்க் கொடுத்துருக்கேன். அலைஸ் ப்ளூ அப் ஸ்டாக்ஸ் 5 இயர்ஸ் சேஞ்ச் ப்ரோக்கிங். இந்த 4 லிங்க்கில் எந்த லிங்க்கில் வேணால் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் நீங்கள் என்னுடைய ஸ்க்ரீன்ஷாட் லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் பார்த்து அது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக நீங்கள் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற விஷயம் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது 2 விதமான டவுட்ஸ் மக்களுக்கு, அதாவது என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண நண்பர்களாக இருக்கட்டும், இல்லை புதுசாக வரவங்களுக்காக இருக்கட்டும். சார், நீங்கள் பாட்டுட்டு ஒரு லைன் போட்டு விட்ருங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் சொல்லுங்க, இந்த இடத்துல வந்து சப்போர்ட்டுன்னு சொல்லுங்க, ப்ரைஸ் வரதுமே இடத்துல வருதுன்னு சொல்லுங்க. இந்த இடத்துல எந்த தைரியத்தில் நாங்கள் வந்து பை எடுக்க முடியும், இந்த இடத்துல வந்து நாங்கள் எந்த இடத்துல பை எடுக்க முடியும், எங்கே ஸ்டாப் லாஸ் போடுறது, எங்கே நாங்கள் விஷயம் நடக்குது அப்படின்னு தெரியல, எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னுங்களுக்காகவும் சரி, இல்லை புதுசாக சார் நீங்கள் என்ன சொல்லித்தரீங்க, அதனால் நாங்கள் ஏன் வந்து ப்ரைமில் ஏன் ஜாயின் பண்ணணும் அப்படின்றவங்களுக்காகவும் சரி, நீங்கள் ஏன் ப்ரைமில் ஜாயின் பண்ணணும், ஜாயின் பண்ணால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, மந்த்லி ஒரு ஃப்ரீ வெபினார் உங்களுக்காக அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய ஸ்க்ரீன்ஷாட்ஸை வந்து இலவசமாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ நீங்கள் எனக்கு ஒரு பைசா கொடுக்க தேவையில்லை, நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாமே. நீங்கள் பணம் எதுவும் கொடுக்க வேண்டியதுன்னா நீங்கள் கேள்வி கேட்கலாம், சார் நான் உங்கள் ப்ரைமில் ஜாயின் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்றது. நீங்கள் அது ஒரு பைசா கூட கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது, நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாமே. இது எஜுகேஷ்னல் பர்பஸ். இங்கே வந்து என்ன கிடைக்கும், என்ன வரும்ன்றது நாலேஜ் கிடைக்கும், நம்ம மார்க்கெட் பற்றி நிறைய பொது அறிவு கிடைக்கும். நீங்கள் என்னோடய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண தவிர இதில் என்ன கிடைக்கும், கிவ் அண்ட் டேக் பாலிசி, உங்களுக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்கும்ல, நமக்கு எனக்கு என்னென்ன கட்டுறதை கற்பித்தல், எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் ஃப்ரீயாகவே. ஓகேங்களா? சரி, நான் ஒரு கல்வியை நான் உங்களுக்கு விற்க விரும்பலை, கல்வியை உங்களுக்கு இலவசமாக தான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ அதனால் ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. ஒரு சின்ன டாஸ்க், நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் க்ளோஸில் வந்துடுவீங்க. இப்போது 3000 பேர் வந்து என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனல் இருக்கீங்க அப்படின்னா இதில் வந்து ஃபில்டர் ஆகிட்டு 300 பேர் 400 பேர் வந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நீங்கள் உங்களுக்கு அந்த வெபினார் அட்டன் பண்ணுறதுக்கு. இது 3000 பேர் நீங்கள் வந்துட்டீங்க வெபினார் அட்டன் பண்ணுறதுக்கும் 300 பேரில் நீங்கள் ஃபில்டர் ஆகிட்டு வெபினார் அட்டன் பண்ணுறாலே வித்தியாசம் இருக்குது. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வரலாம். சரி, நீங்கள் சொல்லலாம், சரி இந்த இடத்துல சப்போர்ட் நீங்கள் ரெசிஸ்டன்ஸ், ஓகே இதை நம்ம ரெசிஸ்டன்ஸ் கற்றுக்கலாங்க. இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸ் சொல்லிட்டீங்க, நீங்கள் ப்ரைஸ் இங்கே வரத்துக்கு முன்னாடி கீழே வரும் அப்படின்னு சொல்லிவிடுங்க. அதுவும் ப்ரைஸும் கீழே போகுது, ஆனால் அந்த ஏரியாவை நாங்கள் எப்படி கேட்ச் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் கேட்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு தான் வந்து என்னுடைய பேசிக் கேண்டில் ஸ்டிக்ஸ் அப்படின்ற வீடியோ பாருங்கள், அந்த ப்ளேலிஸ்ட்டை போட்டிருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு ஒரு கேண்டிலுக்கும் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அது நிறைய பேர் புரியாமல் லைக் கூட பண்ணல அந்த வீடியோக்கு, நான் பார்த்துருக்கேன். ஏன்னா வந்து யாரும் அந்த எஜுகேஷனில் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறதுல, இதை கட் பண்ணால் சேல் பண்ணுங்கள், டார்கெட் அதை சொல்லுங்கனாக்கா என்னென்னோ சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன ரிக்வஸ்ட், அது மாதிரிலாம் யோசனை பண்ணாதீங்க. மார்க்கெட்டுக்கு இது வந்து ஒரு பெரிய ஒரு எஜுகேஷன், ரொம்ப லாங் டைம் இது உங்களோட டேலண்ட் பொறுத்து மினிமம்னா கூட 2-3 வருஷம் கண்டிப்பாக ஆகும். அதுக்குள்ளே உங்களுக்கு எதுவும் கிடைக்காது, பலன் கிடைக்காது, புரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர்னு மேபி 5 இயர்ஸும் ஆகலாம் அதில். ஓகே, ஸோ இந்த டைம் கொடுத்தா தான் வந்து நீங்கள் வந்து இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியுன்றாரு. அவசரப்பட்டிங்கன்னா எதுவும் நடக்க போகிறது கிடையாது. உங்களுடைய பணத்தை மேலும் லாஸ் தான் அதிகமாக உங்களுக்கு. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஜோன் சொன்னீங்களா, இப்போது அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் என்னென்ன மாதிரி கேண்டல்லாம் வந்து நம்ம சேல் பண்ணலாம் உங்களுக்கு அந்த இதுக்கு மேலே ப்ளேலிஸ்ட் போட்டுங்க பாருங்கள். இது ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஓகே, இப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இந்த மாதிரி ஒரு கேண்டில் க்ரியேட் ஆகுது. ஓகே, ஏதாவது ப்ரைஸ் மேலேருந்து ரெஜெக்ஷன் காமிக்குது, இந்த மாதிரி அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் ஒரு கேண்டில் க்ரியேட் ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இது நான் சொன்னேன் இல்லைங்களா, ப்ரைஸு இங்கே வந்து இங்கே திரும்புதுன்னு சொல்ல உங்களுக்கு இந்த இடத்துல செல்லிங்கான வாய்ப்பு பாருங்கன்னு சொல்கிறேன். இப்போ நான் ரெசிஸ்டன்ஸ்லேயே உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணி காமிச்சிடுறேன். இதில் ட்ரெண்ட் லைன் போகுது அப்படின்னு ட்ரா பண்ணி காமிச்சிடுறேன். இப்போ ப்ரைஸ் அந்த கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் கவனிக்கலாம்.
ஓகேங்களா. இது வந்து ஆப்ஷன் நம்பர் 1. இப்போ இந்த மாதிரி ஒரு கேனில் வந்து இது நான் எக்ஸாம்பிள் சொல்ல இந்த மாதிரி கேனில் இந்த கேனில் வந்து நீ ஃபஸ்ட்டு கேனில் வந்து ஸ்டடி பண்ண புரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா. ஸோ இந்த கேனில் என்ன நடந்திருக்கு, மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கு, இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு, இதனோட ஹை ப்ரைஸ். ஓகேங்களா. இதனோட ஹை ப்ரைஸ் மார்க்கெட் என்ன சொல்லுது, இந்த கேனில் என்ன சொல்லுது பாருங்களேன். இந்த கேனில் எங்கே போக போகிறேன்னு டிசைட் பண்ணிக்குது. சிம்பிளாக சொல்லுங்கள், இந்த கேனில் எங்கே போக போகிறேன் அப்படின்னு டிசைட் பண்ணிக்குது. இது கட்டானா கீழே போக போகிறேன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுது. ஓகேங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இதனுடைய கேனில் இந்த மாதிரி ஒரு கேனில் உங்களுக்கு இந்த ரேஷன் ஜோன் அமையுது அப்படின்னா இதனுடைய 50% வந்து ப்ராஃபிட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு வச்சுக்கலாங்களேன். இந்த மாதிரி ஒரு கேனில் வந்து நீங்கள் இந்த இடத்துல லோ வந்து என்ட்ரி எடுத்துட்டீங்க, என்ட்ரி இது வந்து ஸ்டாப் லாஸ், இதுக்கு மேலே போனால் எஸ்எல் கொடுத்துட்டீங்க. ஓகே, உங்களுடைய டார்கெட் வந்து கீழே இதனுடைய லோ, இதோட லோ எங்கே இருக்குது அது உங்களுடைய டார்கெட், ரைட்டுங்களா. சரி, இன்னும் வேறு என்னென்ன மாதிரி கேனல்லாம் வந்தால் நம்ம சேலிங்கான வியூ எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். பாருங்கள், இதுக்கு மேலே இன்னொரு கேனில் சேம் அதே மாதிரி ஒரு ஓப்பன் ஆகுது வச்சுக்கலாங்க. இப்போது இதுக்கப்புறம் ரெட் வச்சுக்கலாம். இப்போ ரெட் வருது. இந்த மாதிரி மோஸ்ட் கேனில் வர சொல்ல இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஜென்ரலாக எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு சொன்ன இல்லைங்களா, இது வந்து க்ரீன் கலர் மாறும்ல. ஓகே, சரி, இந்த இடத்துல இது என்ன கேனல் சொல்லுது பாருங்கள். இப்போ இதுக்கு மேலே இந்த மாதிரி 2 கேனல் பார்க்குறீங்க, பக்கத்தில் 2 கேனில் இதனோட ஹைட்டும் ஒரே ஹைட்டாக இருக்குது. ஸோ இந்த கேனில் 2 பார்க்குறீங்க. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லுது, இந்த கேனில் என்ன சொல்லுது இது, எஸ், அதாவது இந்த கேனில் வந்து ஓப்பனுங்க ஆச்சு, மேலே ஹை தொட்டுச்சு, கடைசியாக க்ளோஸுங்க கொடுத்துச்சு. நெக்ஸ்ட் அடுத்த கேனில் இருந்தாச்சு, இந்த இடத்துல ஓப்பனுங்க ஆகுது, இந்த இதனோட ஹையை டச் பண்ணுது, முடியல. ஸோ ஃபைனலாக கீழே இந்த இடத்துல க்ளோசிங் கொடுக்குது. நீங்கள் என்ன சொல்லுது இந்த கேனில், சேம், எஸ், இந்த இடத்துல என்ட்ரி எடுங்க, இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போடுங்க. ஓகேங்களா. சரி, இந்த மாதிரி ஒரு கேண்டில் அமைஞ்சால் இதனுடைய ப்ராஃபிட்டுக்கான வாய்ப்புகள் எந்த இடத்துலன்னா கிட்டத்தட்ட 60% வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டுக்கான வாய்ப்புகள், அதாவது இந்த இடத்த தொடர்றதுக்கான சான்சஸ் வந்து 60%. ஓகேங்களா. சரி, இதை நீங்கள் பார்த்துட்டு நாளையிலேருந்து உடனே இந்த மாதிரி ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னா இல்லை, இதை நீங்கள் ரெகுலராக பார்த்துக்கிட்டே வரணும். இந்த மாதிரி நான் சொல்கிறது இது மாதிரி ஒரு எக்ஸாம்பிள், இந்த கேனில் இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 20 டைப் வந்து கேனில் இருக்கும். இந்த மாதிரி கேனல்ஸ் 10லேருந்து 20 டைப் வந்து நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள், பிளேலிஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா வந்து மேபி இது ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்த்துருக்கலாம். இந்த எந்தெந்த கேனில் வந்தால் நம்ம சேல் பண்ணலாம் அப்படின்றத ஒரு கேனலுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஓகேங்களா. அதாவது அந்த ரேஷன் ஜோனுக்கு மட்டுமே நான் வந்து இன்னும் சப்போர்ட்கான இன்னும் வீடியோ ஸ்டார்ட் பண்ணல. நான் இன்னும் சப்போர்ட்டில் நிறைய வேறு விதமான கேனல்ஸ் இருக்குது. ஒன்லி ஃபார் ரெசிஸ்டன்ஸ் மட்டுமே வந்து ஒரு வீடியோக்கும் ஒரு கேனல் போட்டிருக்கேன். ஏன்னா புரியணும் அவங்களுக்கு. இப்போ ஒரே வீடியோவில் நான் எல்லா கேனலையும் இதே போட்டால் உங்களுக்கு எதுவும் புரியாமல் போயிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, இப்போ நான் இப்போ கூட இந்த ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன்னா இதை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் 1 மினிட் சார்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு நாளைக்கு என்ன சொல்லுது, நீங்கள் சார்ட்டில் நீங்கள் ஒரு சார்ட்டாக நீங்கள் இந்த கண்டிப்பாக பார்ப்பீங்க ரேஷன் ஜோனில். ஃபஸ்ட்டு ரேஷன் ஜோனை ட்ரா பண்ண கற்றுங்க. சார் நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ட்ரா பண்ண வரல அப்படின்னா அதுக்கும் வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன தெரியலையோ அதுக்காகவும் வீடியோ போட்டிருக்கேன். அதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக என்ன, 2 ஹை 2 லோ கனெக்ட் பண்ணுங்கள். சிம்பிள், அவ்வளோதான். எந்த டேரெக்ஷன்லாம் போட்டோம் வந்து நீங்கள் லோனா போட்டோம் ஹைனா போட்டோம், 2 ஹையை கனெக்ட் பண்ணுங்கள், 2 லோ கனெக்ட் பண்ணுங்கள். இது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணி சைட் வேஸில் கூட போட்டோம் மார்க்கெட் பரவாயில்ல. ஓகேங்களா. இது 2 லோ 2 ஹை கட் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் கிடச்சிரும், சப்போர்ட் கிடச்சிரும். ஓகேங்களா. ஸோ அந்த சப்போர்ட் ஜோனில் நெக்ஸ்ட்டு கனெக்ட் பண்ண சொல்ல நமக்கு இது மாதிரி கேனில் வருதா, ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இது மாதிரி கேனில் வருதா அப்படின்னு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போது ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரு டைம் பார்க்க சொல்ல கஷ்டமாக இருக்கும், அது 10 டைம் பார்க்க சொல்ல கொஞ்சம் ஈஸியாக அது சுமாராக புரிகிற மாதிரி தெரியுது அப்படின்னு தோணும். அதே ஒரு 20 டைம் பார்க்க சொல்ல இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபை, அதே 100 டைம் பண்ண சொல்ல உங்களுக்கு சாதாரணமாக தெரியும். அந்த கேனில் வந்தோடனே நீங்கள் உங்களையும் தெரியாமல் வந்து அந்த இடத்துல வந்து சேல் எடுத்துருவீங்க, மேலே ஸ்டாப் லாஸ் போட்டுருவீங்க. இது அந்த பார்த்து ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஈஸியாக வந்து புரிஞ்சிடும். ஓகேங்களா. இதனால தான் சொல்கிறேன், என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒரு 3 to 4 months 6 months ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நான் என்னுடைய லெவல்ஸை சென்ட் பண்ணுறேன் இல்லைங்களா லைவ் மார்க்கெட்டில். இப்போது உங்களுக்கு மேபி அது கூட ஒரு சிலர் கஷ்டமாக இருக்கும், சார் எனக்கு புரியல, எனக்கு அந்த லைவ் மார்க்கெட் இது மாதிரிலாம் விஷயம் நடக்குன்னு தெரியாது எங்களுக்கு. இப்போ இன்றைக்கி கூட சென்ட் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல பிரேக் டவுன் சொன்னீங்களா. ஓகே, இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்பை பாருங்கன்னு சொல்கிறேன். இந்த இடத்துல பிரேக் அவுட் அந்த இது என்னது, இது வந்து நமக்கு சப்போர்ட் இந்த சப்போர்ட் பிரேக் ஆனதுல என்ன கேனில் சேலிங்கான கேனில் வரதா. ஸோ சேலிங்கான வாய்ப்பு வந்தால் மட்டும் சேல் பண்ணுங்கள், இல்லைனா வேணாம். ஓகேங்களா. சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு லெவல் கொடுத்துருந்தேன் பாருங்க இந்த இடத்துல. ஓகே, இது வந்து ரேஷன்ஸ் இந்த ரேஷன்ஸ் சொல்லி நமக்கு சேலிங்கான வாய்ப்புகள் வருதா, அதாவது ரிஜெக்ஷன் ரீடெஸ்ட்கானதுக்கப்புறம் சேலிங்கான வாய்ப்பு வருதா அப்படின்னு பார்த்து அந்த பக்கம் சேலிங்கான வாய்ப்பு எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு டிசைட் பண்ணலாம். இல்லை அப்பர் சைடு மேலே போக சொல்ல அந்த பக்கம் பை பண்ண வேணாமா அப்படின்ற ஒரு டிசிஷன் நீங்கள் எடுக்கலாம். அந்த பேசிக் கேன் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து பிக்கப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து லைக் பண்ண மறந்துட்டீங்க. ஜஸ்ட் ஒரு ரீமைண்டுக்காக லைக் பண்ணுங்கள். அப்புறம் வந்து என்னோடய ப்ரைம் டெலிகிராம் சேனல் நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த வீடியோ கீழே அலைஸ் ப்ளூ, ஹப் ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங் இந்த 4ல் எந்த லிங்க்கில் வேணாலும் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கனாலும் என்னோடய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். ₹1 கொடுக்க வேண்டிய அவசியம் கிடைக்காது ஃபார் லைஃப் டைம். அதாவது ஒரு வாரம் ஒரு மாதம் இல்லை, நல்லா புரிஞ்சுங்க. இது ஃபார் லைஃப் டைமுக்கு ஃப்ரீ எஜுகேஷனல் பர்பஸ் தான். இது டிப்ஸு கால்ஸ்னு தயவு செஞ்சு தப்பாக புரிஞ்சிக்காது. நிறைய பேர் இந்த டிப்ஸு கால்ஸை பார்த்து காப்பி ட்ரேட் பண்ணலான்றாங்க. காப்பி ட்ரேட் பண்ண சொல்ல உங்களுக்கு ப்ராஃபிட் வரும் இல்லைன்னு சொல்லவில்லை. அது எப்படி மேனேஜ் பண்ணணும், வர ப்ராஃபிட் எப்படி தக்க வச்சுக்கணும். ஒரு 3 ப்ராஃபிட் தொடர்ந்து வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த 3 ப்ராஃபிட் எப்படி சேவ் பண்ணுவீங்க அதெல்லாம் தெரியணும் இல்லையா? ஓகே, அதுக்கு தான் சொல்ல ஒரு 3 4 மாதம் ரெகுலராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.